மாமி மாமி இதோ வந்துட்டேன். இந்தாங்க மாமி நீங்கள் கேட்ட சிடி. பிரிண்ட் நன்னா இருக்கா? நல்லா இருக்கும் மாமி. வேற ஏதாவது படம் வேணும்னா சொல்லுங்க. வேண்டாம்ப்பா, இப்பெல்லாம் திரைக்கு வந்த புது படம்லாம் டிவிலயே போட்டுறா. எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிற எங்க அத்திம்பேலுக்காக தான் இந்த படம்லாம். அவ தான் பார்க்கலையா. இந்தா அம்பி, ஒரு நிமிஷம். சிங்கப்பூர் டிவிடி வந்துடுதோ? மாமி படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க மாமி. சும்மா தான் கேட்டேன். சரி ஓகே. சார் சேகர் போகிறான் சார். டேய் சேகர், டேய் சேகர். யோ பார்த்து வரக்கூடாது. என்ன சேகர் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போற? சார் உண்மையிலே உங்களை கவனிக்கல சார். உங்களை பார்த்துட்டு பார்க்காம போகணும் நான். அதானே பார்த்தேன். என்ன ஒரு மாசமா ஸ்டேஷன் பக்கம் ஆளையே காணோம்? இன்ஸ்பெக்டர் கூட பையனுக்கு குளிர் விட்டு போச்சு, ஒரு கேஸ் போட்டா சரியாயிடுன்னு சொன்னாரு தெரியுமா? நான் தான் சொன்னேன் நம்ம பையன் வேணா விட்டுருங்கன்னு. இல்லை சார், சுத்தமாக சேல்ஸே இல்லை சார். சேகர் 6 புதுப்படம் ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் லம்பா தானே சம்பாதிச்ச. அப்ப என்ன ஸ்டேஷனுக்கு டபுளாவா கொடுத்த? இப்பதான் வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுத. எல்லாமே பெரிய பெரிய படமாச்சே. இதையெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றிய சேகர்? சார் நாளைக்கு ஸ்டேஷனில் வந்து கண்டிப்பாக கட்டிடுறேன் சார். சரி சரி, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா. இப்ப நம்மள ஏதாவது கொஞ்சம் கவனிச்சுட்டு போறது. சார் கையில் சுத்தமாக காசு இல்லை சார். நாளைக்கு வரும்போது சேர்த்து கொடுக்குறேன் சார். சார் கை வைக்காதீங்க சார். அப்ப இதென்ன சேகர், நீ பண்றத பார்த்தா கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவ போல இருக்கு. சார் பெட்ரோல் போட கூட காசு இல்லை சார். 100 எடுத்துட்டு 200 கொடு சார். போலீஸ்காரனுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்கறிய நீ? சார் சுத்தமாக பெட்ரோல் இல்லை சார். தள்ளிட்டு போகணும் சார். நான் பெட்ரோல் இல்லைன்னா போடா போ, தள்ளிட்டு போடா. நாளைக்கு மறக்காம ஸ்டேஷன்ல வந்து பாரு. என்ன போ போ போ. ஏன்டா சேகர டென்ஷனா இருக்க? இந்த ஆர்ஐட் போலீஸ் ஸ்டேஷன் தயாலன்ல வரும்போது மடைக்கு 300 ரூபா அப்படிங்கிட்டாண்டா. அடப்பாவி. டேய் போன மாதம் தானே கட்டணும். எங்கே கட்டணும்? போன மாதம் தான் புது சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டீங்களே. ஏண்டா புது சிஸ்டம் வாங்கி நாங்கள் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த பழைய சிஸ்டத்தில் போட்ட எல்லா பிரிண்ட்டும் ரிட்டர்ன் வந்துருச்சு. அதனால புது சிஸ்டம் வாங்கணும். அதையாச்சும் சொல்லு. சார் தான் விடுறா, எல்லாரும் அமைதியாக வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ, சைதாப்பேட்டையில இருந்து மூர்த்தி பேசுறேன். சைதாப்பேட்டை மூர்த்தி யாருன்னு தெரியலங்களே. டேய் யாருன்னு தெரியலன்னா கட் பண்றா. இப்பெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களை போலீஸ்காரங்களே ஃபோன் பண்ணி பிடிக்கிறாங்களாம். பொத்துட. நீங்கள் சொல்லுங்கள் சார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா பொட்டி கடையில் சிடி எல்லாம் வந்து கொடுப்பீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் வந்துச்சா? சொல்லுங்கள் சார். இருக்கிற எல்லா புது படத்துலையும் ஒரு 5 செட்டு கொண்டு வாங்களேன். சரிங்க சார். ரெடி கேஷ் தானே சார்? ஆமாம் சார். சார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பீங்களா? எடுத்துக்கலாம் சார். வேறு சிடி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி உடனே கொண்டு வாங்க சார். சரிங்க சார். போன வாரம் பிரிண்ட் போட்ட டிவிடி இல்லைங்கடா. அந்த டேபிள் மேலே இருக்கு பாரு. ஹலோ. வாழ்த்துக்கள். நீங்க தானே தனசேகர்? ஆமாம். மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பொன்னான அரிய வாய்ப்பு. எங்களுடைய SMS கேம் ஷோவில் கோடான கோடி மக்களை நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கொடுக்கிறோம். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தர். இப்போ இந்த கேமை பற்றி மற்ற விவரங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க, அதனால கொஞ்ச நேரம் தனியாக நீங்க தள்ளி வந்தீங்கன்னா இந்த கேம் ஷோ பற்றி மற்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தனியாக வந்துட்டேன். நல்லது. இந்த கேம் ஷோ உங்களை சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். இந்த கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. என்னது கோடிக்கணக்காவா? யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
ஏய் என்ன சிக்க வைக்க ரெடியா இருக்கியா நீ விளையாடி பாக்குறியா ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கு தெரியுமா என்னை பத்தி உனக்கு தெரியாது நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காத கூல் 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 மிஸ்டர் தனசேகர், நாங்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள். உங்களை ஒரு உன்னதமான இலக்கு அடைய வைக்கிறதே எங்களுடைய நோக்கம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே பணம் தேவை. நீங்க பண்ணிட்டு இருக்கிற இல்லீகல் தொழில்னால உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காது, தற்காலிகமான தீர்வு வேணா கிடைக்கலாம். ஆனா எங்களுடைய கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்ன நீங்க நம்புறதுக்காகவும் எங்களுடைய கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும் உங்களுடைய முதல் விளையாட்டு உள்ளே இருக்கிற புது சினிமாவோட சிடில 10 மட்டும் நீங்க உடைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பரிசு தொகை ரூபாய் 50,000. என்னது என்ன மீண்டும் சொல்கிறேன், உள்ளே இருக்கிற புது படத்தோட சிடில 10 மட்டும் எடுத்து நீங்க உடைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பரிசு தொகை ரூபாய் 50,000. 50,000. வெற்றியாளராக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வெற்றியாளராக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. யாரா இவன்? ஒருவேளை ஊர்ல இருந்து எவனாவது கலாய்கிறானா? இருக்காதே, எவன்ட்டே நம்ம நம்பர் கிடையாது. சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டா நம்பாமலேயும் இருக்க முடியல. சரி போனா போகுது, 10 சீடி தானே. நிஜமாவே 50,000 கிரெடிட் ஆயிருக்கு. சிடி உடைச்சதுக்கா? பைத்தியக்காரன். டேய் பைத்தியமாடா நீ? நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு பிரிண்ட் போட்டு வச்சா உடைச்சு வச்சிருக்கிற. அதெல்லாம் பிரிண்ட் சரியில்லையாண்டா, ஒரே கம்ப்ளைண்ட். போ வேற பிரிண்ட் போட்டா போச்சு. ஆளப்பாரு. சாவித்ரி, சாவித்ரி, என்னக்கா? எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டவ? இத பார், நாள் கடத்திற்காக என்ன கூப்பிட்டு விடாத. இன்னும் 2 நாள்ல என் பணம் வரணும். சொன்ன டயத்துக்கு பணம் வரல, என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். எவ்வளவுக்கா பணம் தரணும்? என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குற சாவித்ரி? போன மாச வட்டி ஒரு 1,500, இந்த மாச வட்டி 1,500, அசலு 30,000, மொத்தமும் சேர்த்து 33,000. இந்தாங்க 10,000. 20,000,
30,000. 33,000. சரியா? சாவித்ரி, ஏதுமா இவ்வளவு பணம்? அதிக வட்டி கொடுத்து வாங்குனியா? போதும் நிறுத்துங்கக்கா. பணம் தர லேட்டானா ஒரு பேச்சு, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சா? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். அதுக்கு வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு என்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, நான் எங்க பணம் வாங்கினா உங்களுக்கு என்ன? பழகின பழக்கத்துக்கு கொஞ்சமாவது விட்டு வச்சீங்களா? பணம் மட்டும் எனக்கு கிடைக்கலனா நாளைக்கு இங்க வந்து என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க? ஏங்கா, பொம்பளைங்க நமக்குள்ள இருக்கிற வரவு செலவுக்கெல்லாம் எதுக்காக ஆம்பளைங்களை இழுக்கணும்? போங்கக்கா போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. சரிதாண்டி அம்மா. அப்பாடா, எந்த குல தெய்வமோ என் குடும்பத்தையே வந்து காப்பாத்திருச்சு. நல்ல வேலைப்பா, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருந்தா ஐயோ. சொல்லுங்க. வாழ்த்துக்கள், முதல் போட்டியில் வெற்றி பெற்று பரிசை பெற்று விட்டீர்கள். தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சாக போன என்ன சாமி மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த பணத்துல அந்த குண்டு சாந்திக்காகல அதுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டேன். மிச்ச பணத்தை நான் வச்சிருக்கேன். நல்லது, இன்னும் பல போட்டிகள் ஒவ்வொன்றாக வரும். ஒவ்வொரு போட்டியின் வெற்றியிலும் பரிசுகளும் தொடரும். ரொம்ப நல்லதுங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த விளையாட்டு. உங்க கிச்சன்ல பால் அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, ஆமாங்க, நான் மறந்து போயிட்டேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, இறக்கி வச்சிடுறேன். வெயிட், ஒரு நிமிஷம். அதாங்க இந்த கேம். இதுவா? என்ன சொல்றீங்க? அந்த பால் பாத்திரத்தை கைப்பிடி துணி இல்லாம வெறும் கையால சிந்தாம உங்க டைனிங் டேபிள்ல இருக்கிற ஹால்ல கொண்டு போய் வைக்கணும். ஐயோ, கையெல்லாம் சுட்டுடுமேங்க. அதாங்க கேம். சரி, இந்த பாத்திரத்தை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சுட்டா கொடுத்த மாதிரி நீங்க 50,000 ரூபாய் கொடுப்பீங்களா? நோ. அப்புறம் எவ்வளவுதாங்க கொடுப்பீங்க? 75,000 ரூபாய் பரிசு. 75,000? என்னங்க சொல்றீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, போனை வச்சுட்டாங்களே. என்ன பண்றது? ஐயோ ஐயோ. என்ன கேமோ இது? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் சாவித்ரி. இதுவரை நடந்த 2 விளையாட்டுகளிலும் வெற்றி பெற்று பரிசு தொகையும் பெற்று விட்டீர்கள். இனி தொடர்ந்து வரும் 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெற்றால்
உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. என்னது 3 கோடியா? எஸ் மிஸ்ஸஸ் சாவித்ரி, இப்போ இந்த கேம்ல நீங்க தொடர்ந்து விளையாடணும்னா அதுக்கான நிபந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க சார். இனி நீங்கள் விளையாட விரும்பினால் தொடர்ந்து வரும் 18 விளையாட்டுகளிலும் தொடர்ந்து விளையாடிக் கொண்டே இருக்கணும். இடையில வெளியேற முடியாது. இந்த விளையாட்டை பத்தி நீங்க எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும், ஏன் உங்க குடும்பத்தினர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்படி கூறும் பட்சத்தில் விபரீதமான விளைவுகள் ஏற்படலாம். ஏன் உயிர் சேதம் கூட ஏற்படலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன், இடையே நீங்கள் தோல்வியடைந்தால் இந்த விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். எங்களிடமிருந்து எந்த நம்பிக்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதே அளவுக்கு நம்பிக்கை நாங்களும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். அனைத்து விவரங்களும் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதம் என்றால் எண் 1 அழுத்தவும். விளையாட்டிலிருந்து விலகிக் கொள்ள விரும்பினால் எண் 2 அழுத்தவும். தங்கள் முடிவிற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். கோடி எதுக்கு விடணும்? சும்மா விளையாடி தான் பாப்போமே. வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி. எங்களுடைய விளையாட்டில் நீங்கள் இப்பொழுது இணைகிறீர்கள். உங்கள் சவால்களை சமாளிக்க தயாராகுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த விளையாட்டில் சந்திக்கிறோம். நன்றி. ஹலோ மிஸ்ஸஸ் சாவித்ரி, கால் ஃப்ரம் SMS. சொல்லுங்க. இது உங்களுடைய அடுத்த கேம். இந்த விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு ரூபாய் 1 லட்சம். 1 லட்சமா? கேம் இதுதான். உங்களுடைய வீட்டோட பின் கதவை திறந்து கொல்லப்புறத்துல போய் 1 மணி நேரம் நீங்க சும்மா நிக்கணும். எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேக்குற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்ல. சரி. இடையில யார் வந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டாலும் நம்ம ஆட்டத்தோட விதிமுறைப்படி நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே? கேம் ஸ்டார்ட்ஸ். வெற்றி பெற்ற பின் மறுபடியும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி.
சாவித்ரி எங்க? என்னது, பின்பக்க கதவு திறந்திருக்கு? இந்த நேரத்துல இவ இங்க என்ன பண்றா? யாருக்காக இவ இந்த நேரத்துல காத்துட்டு இருக்கா? எனக்கே தெரியாம ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கே.